உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இது ஆன்லைன் தமிழ் சேனல். நான் உங்கள் அண்ணன். இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ லோகோ. உலகத்தில் நம்மை தனித்துவமாக காட்டும் பல வழிகளில் லோகோ என்பது முதன்மையானது. அப்படித்தான் உலகத்தில் உள்ள அனைத்து நிறுவனங்களும் தனக்கென ஒரு தனித்துவமான லோகோவை உருவாக்குகின்றனர். இதனால் அந்த லோகோவை நம்ம எங்க பார்த்தாலும் உடனே நம் மனதில் ஆழமாக பதிந்துவிடும். அப்படித்தான் நாமும் நம்மளுடைய லோகோவை உருவாக்க வேண்டும். உங்க மனதிற்கு பிடிச்சது போல நீங்க உங்களுடைய லோகோவை உருவாக்குவது மிகவும் சிறந்தது. ஏன் நம்ம ஆன்லைன் தமிழ் சேனல் லோகோவை பல சேனல்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அது என்னுடைய சேனல் இல்ல. உங்களுக்கான ஒரு லோகோவை வெறும் 5 முதல் 10 நிமிடத்தில் உருவாக்க முடியும். உதாரணத்துக்கு தமிழ் ஃபீட்ஸ் சேனலுக்கு ஒரு லோகோவை நம்ம உருவாக்கலாம். இதுவரைக்கும் ஆன்லைன் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினம் தினம் புத்தம் புதிய வீடியோக்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. பிளே ஸ்டோர்ல பிக்சல் லேப்னு சர்ச் பண்ணுங்க. இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். தேவைப்பட்டா யூஸ் பண்ணிக்கோங்க. லோகோ பண்றதுக்கு பல அப்ளிகேஷன் இருக்கு. பட் இந்த அப்ளிகேஷன் பல ஆப்ஷன் இருக்கு. யூஸ் பண்ணி பார்த்தா உங்களுக்கே தெரியும். இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். இப்போ இந்த அப்ளிகேஷனை நம்ம ஓபன் பண்ணலாம். இந்த அப்ளிகேஷனோட இன்டர்ஃபேஸ் இப்படிதான் இருக்கும். கீழே மூன்றாவதா ஒரு ஐக்கான் இருக்கும். அந்த ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இங்க ஷேப்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. இது ஸ்கொயர் டைப்ல இருக்கு. பட் நம்மளுக்கு சர்க்கிள் தான் தேவை. அதனால கீழே இருக்க ஆரோவை கிளிக் பண்ணுங்க. இங்க நிறைய டைப் இருக்கும். உங்களுக்கு தேவையான டைப்பை நீங்க யூஸ் பண்ணிக்கங்க. பட் நான் சர்க்கிளை சூஸ் பண்ணிக்கிறேன். அப்படியே டிக் ஐக்கான கிளிக் பண்ணிக்கங்க. இந்த சர்க்கிளுக்கு கலர் சேஞ்ச் பண்ணலாம். அதற்கு இங்க நிறைய ஆப்ஷன் இருக்கும். பாத்துக்கோங்க. கலரை சூஸ் பண்ண ரைட் டு லெஃப்ட் ஸ்க்ரோல் பண்ணுங்க. கலர்னு ஒரு ஐக்கான் இருக்கும். அந்த ஐக்கான கிளிக் பண்ணுங்க. அப்படியே எனேபிள் பண்ணுங்க. அப்படியே இந்த பிளஸ் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச கலரை சூஸ் பண்ணிக்கங்க. இப்போ ஓகே பண்ணிக்கங்க. அதே போல இந்த டிக் ஐக்கான கிளிக் பண்ணிக்கங்க. ஒவ்வொரு முறை சேஞ்சஸ் பண்ணி முடித்தவுடன் டிக் ஐக்கான கண்டிப்பா கிளிக் பண்ணுங்க. இப்போ இந்த இமேஜுக்கு ஸ்ட்ரோக் கலர் கொடுக்கலாம். இங்க இருக்க ஸ்ட்ரோக் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. எனேபிள் பண்ணுங்க. கலர் சூஸ் பண்ணுங்க. ஸ்ட்ரோக்கோட சைஸ் அதிகப்படுத்த இந்த ஆப்ஷன்ல ரைட் சைடுல இருந்து ஸ்க்ரோல் பண்ணுங்க. அதிகமாகும். இப்போ டிக் ஐக்கான கிளிக் பண்ணிக்கங்க. லோகோவோட சைஸ் அதிகப்படுத்தலாம். லோகோவுக்கு மேல பிரஸ் பண்ணிட்டு இந்த கார்னரை இழுத்தீங்க அப்படின்னா அதிகமாகும். அதே போல குறைக்கவும் முடியும். இப்போ லோகோவோட அவுட்லைன் ரெடி. அதனால நம்ம பேக்ரவுண்ட் கலரை ரிமூவ் பண்ணிடலாம். அதற்கு கீழே 4ஆவதா இருக்க ஐக்கான கிளிக் பண்ணுங்க. அப்படியே டிரான்ஸ்பரண்டா ஐக்கான கிளிக் பண்ணுங்க. ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் நம்ம நேம கொண்டு வரலாம். அதுக்கு கீழே இருக்க ஏ ஐக்கான கிளிக் பண்ணுங்க. அதே போல டெக்ஸ்ட் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. மேல லெஃப்ட் சைடுல நியூ டெக்ஸ்ட்னு வந்திருக்கும். அதை டிராக் பண்ணிட்டு லோகோக்கு சென்டரா கொண்டு வாங்க. அப்புறம் கீழே எடிட் இருக்கும். அந்த எடிட்டை கிளிக் பண்ணுங்க. ஒரு பாப்அப் வரும். அதுல நியூ டெக்ஸ்ட் இருக்கும். அதை டெலீட் பண்ணிட்டு உங்களுடைய நேம டைப் பண்ணுங்க. நான் தமிழ்னு டைப் பண்றேன். இப்போ ஓகே பண்ணிக்கங்க. இப்போ இந்த டெக்ஸ்ட் சைஸ் அதிகப்படுத்தலாம். அதற்கு ரைட் டு லெஃப்ட் ஸ்க்ரோல் பண்ணுங்க. சைஸ்னு ஒரு ஐக்கான் இருக்கும். அந்த ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. டெக்ஸ்ட் சைஸ் 40 இருக்கும். லெஃப்ட் டு ரைட் டிராக் பண்ணீங்க அப்படின்னா டெக்ஸ்டோட சைஸ் அதிகமாகலாம். எப்பயும் போல ஒர்க் எல்லாம் முடிச்ச பிறகு டிக் ஐக்கான கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ ஃபாண்ட்டை சேஞ்ச் பண்ணலாம். கீழே இருக்க ஆப்ஷன்ல தேடுங்க. ஃபாண்ட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. இந்த அப்ளிகேஷன்ல டிஃபால்ட்டா நிறைய ஃபாண்ட் இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டா அந்த ஃபாண்ட்டை யூஸ் பண்ணிக்கங்க. பட் நான் லோகோ பண்றதுக்குன்னு ஃபாண்ட் தனியா வச்சிருக்கேன். நான் அதை யூஸ் பண்றேன். நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட்டை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரீயா கஸ்டம் ஃபாண்ட் எப்படி டவுன்லோட் பண்றது, கஸ்டம் ஃபாண்ட் ஆண்ட்ராய்டு மொபைல்ல எப்படி கொண்டு வரது, இத பத்தின ஒரு வீடியோ இந்த வீடியோ தொடர்ச்சியிலேயே வரும். பாத்துக்கோங்க. இந்த ஃபாண்ட்டை நான் அடிக்கடி என்னுடைய ஒர்க்குக்காக யூஸ் பண்றேன். எனக்கு இது பிடிச்ச ஃபாண்ட்டும் கூட. அதே போல ஃபாண்ட் சைஸ் அதிகப்படுத்தலாம். ஃபாண்ட் கலரையும் நம்ம சேஞ்ச் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஷேப்ஸ் கிளிக் பண்ணுங்க. ரெக்டாங்கிள் சூஸ் பண்ணுங்க. சைஸ் சேஞ்ச் பண்ணுங்க. பிளாக் கலரை சூஸ் பண்ணுங்க. டிக்கை கிளிக் பண்ணுங்க. மறுபடியும் எடிட் பண்ணணும். ஆப்ஷனை ஸ்க்ரோல் பண்ணுங்க. இந்த ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. எனேபிள் பண்ணுங்க. இமேஜோட லெஃப்ட் கார்னரை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதே போல ரைட் கார்னரையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ டிக்கை கிளிக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்க. டைப் பண்ணுங்க. ஃபாண்ட்டை சூஸ் பண்ணுங்க. சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. டிக் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மறுபடியும் டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்க. எம்னு டைப் பண்ணுங்க. ஃபாண்ட்டை சேஞ்ச் பண்ணுங்க. இந்த ஃபாண்ட் கிடைக்காது. கஸ்டம் ஃபாண்ட் வீடியோ நெக்ஸ்ட் அப்லோட் பண்றேன். அதுல எல்லா ஃபாண்ட்டையும் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். லிங்க்கும் கொடுக்குறேன். யூஸ் பண்ணிக்கங்க. அதே போல ஸ்ட்ரோக் சைஸ் அதிகப்படுத்தலாம். ஓகே, இப்போ லோகோ 100% ரெடி. உங்களுக்கு தேவைப்பட்ட லோகோ கலரையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எல்லாம் கம்ப்ளீட் பண்ண பிறகு லெஃப்ட் சைடுல இருக்கிற சேவ் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. இந்த ப்ராஜெக்ட்டை சேவ் பண்ணிக்கங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் எடிட்டும் பண்ணிக்கலாம். அதே போல ரைட் சைடுல இருக்க 3 டாட் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. எக்ஸ்போர்ட் இமேஜ் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. ஒரு பாப்அப் வரும். அதுல இமேஜ் ஃபார்மட் PNG ல தான் இருக்கும். அதை சேஞ்ச் பண்ண வேண்டாம்.
குவாலிட்டி டிஃபால்ட்ல இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டா சைஸை நீங்க வந்து மாத்திக்கலாம். நான் டிஃபால்ட்டாவே சூஸ் பண்றேன். சேவ் டு கேலரியை கிளிக் பண்றேன். இப்போ உங்களுடைய கேலரியில இந்த லோகோ சேவ் ஆயிருக்கும். இந்த அப்ளிகேஷன்ல பலவிதமான லோகோக்கள் உருவாக்க முடியும். இந்த லோகோ கூட 5 நிமிடத்தில் பண்ண லோகோ தான். பட் நீங்க பொறுமையா ட்ரை பண்ணுங்க. மேலும் பல லோகோக்கள் உங்களால் உருவாக்க முடியும். இந்த லோகோ போலவே 3D லோகோ கிரியேட் பண்ணலாம். டைம் கிடைக்கும் போது கண்டிப்பா 3D லோகோ கிரியேட் பண்றது எப்படின்ற வீடியோ நான் அப்லோட் பண்றேன். இந்த லோகோ உருவாக்குவது பற்றிய சந்தேகங்கள் ஏதாவது இருந்தா கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோவை வாட்ஸ்அப் மற்றும் Facebookல ஷேர் பண்ணுங்க. நம்ம ஆன்லைன் தமிழ் சேனல் பற்றி உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு தெரியப்படுத்துங்க. நம்ம சேனலை பற்றி அவர்களும் தெரிந்து கொள்ளட்டும். ஆன்லைன் தமிழ் சேனல் வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பு கண்டிப்பாக தேவை. ஆன்லைன் தமிழ் சேனல் நடத்துற பரிசு போட்டியில் இதுவரைக்கும் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணல அப்படின்னா உடனே பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. உங்களுடைய யூடியூப் சேனலுக்கு தேவையான அனைத்து எக்யூப்மெண்ட்ஸ்களும் பரிசாக காத்துக் கொண்டிருக்கிறது. ஒரு ட்ரைபாட், அடுத்ததாக ஒரு எல்இடி லைட், அடுத்ததாக யூடியூப் வீடியோ எல்லாம் கிரியேட் பண்றதுக்கான ஒரு மைக், அடுத்ததாக ஒரு கிரீன் மேட், அடுத்ததாக உங்களுடைய யூடியூப் சேனலுக்கு தேவையான ஒரு கூகுள் ஆட்சன்ஸ் மணி ஏர்னிங்கான ஒரு பிளாக். பரிசு போட்டி பற்றிய வீடியோவை இதுவரைக்கும் நீங்க பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பாத்துக்கோங்க. பரிசு போட்டியில் கலந்து கொள்ளும் லிங்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். கிளிக் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. விரைவில் கலந்து கொள்ளுங்கள். வெற்றி பெறுவது நீங்களாக கூட இருக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்கள் சந்தேகங்கள் மற்றும் கேள்விகளை கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. திரையில நீங்க பாக்குற இந்த வீடியோக்களை இதுவரைக்கும் நீங்க பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோக்கு மேல நீங்க கிளிக் பண்ணுங்க. மீண்டும் நாளை புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். உங்களான ஆன்லைன் தமிழ். நன்றி.